உனக்கு எனக்கும் நடக்கிற பிரச்சனை தான் இந்த கதை. ஏன் பிரச்சனை, எதுக்கு பிரச்சனைங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தாலும் ஆகாது. யார் தைரியமானாலோ போய் காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நீ பெரிய புளுத்தி தானே, போ நீ போய் சொல்லு, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். தம்பி, ஒரு அளவுக்கு மேலே வந்துட்டா பேச்சே இல்லை, பீச்சு தான். இருங்கடா, என்னதான் வீச நானும் பார்க்குறேன். உண்மையிலே போறியா? பொடி போ, அவன் ஆள் உன்னை வீசத்தான் போகிறான். அவளுக்கு ஆள் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? பொண்ணுங்கள்லாம் சந்தோஷம் அவங்க கூட இருப்பாங்க, ஆனால் ஆள் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. போகணும்னா அந்த பையன் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. ஏன்டா அப்படி சொல்கிறேன்? அதான் லவ் பண்ணுறாங்க, அப்புறம் எப்படி சந்தோஷமாக இருக்கான்? இருக்கடா, அந்த பொண்ணுக்கு ஆள் இருக்கானே தெரியல. ஃபஸ்ட் அவன் போய் என்ன பேசிக்கிறானே யாரா நேற்று அந்த பொண்ணுகிட்ட பேசினது? அண்ணா, நான் தானா? நீ தானா? எந்திராமா? என்னடா காம்ப்ளிமெண்ட் பண்ண சொன்னீங்க, பண்ணேன். பட் அது ரியாக்ட் பண்ணலாம். அந்த பொண்ணு அந்த காம்ப்ளிமெண்ட் அக்செப்ட் பண்ணியிருந்தா கண்டினியூ பண்ணியிருப்ப, இல்லைனா டேர்னு சொல்லி சமாளிச்சிருப்ப, அதானே? அண்ணா அப்படிலாம் வேணாம், டேர் மட்டும் தானா, வேற எதுவும் வேணாம். டேருன்றதுனால விட்றான், ஒழுங்காக இருந்துக்க. என்னடா வேணும், மதிய சீனியர் மாதிரி இருக்கா? கம்முன்னு வாடா. ஹலோ மச்சான், எங்கடா இருக்க? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஒரு பையனை போய் மிரட்டணும்ல. அதான்டா என் ஆள்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு பையனை போய் மிரட்டணும்ல. அதான் மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ தான் அவன் ஸ்டோரி ஹைலைட்லாம் பார்த்தேன். அவனும் நம்மள மாதிரி தான் போல, நிறையா படம்லாம் பார்ப்பான் போல. அவனை கொஞ்சம் நம்ம ரூம் வர சொல்கிறியா? பேசணும் அவன்கிட்ட. சரிடா சரிடா. யாரு? கதவு சும்மா தான்டா இருக்கு, வாடா. சொல்லுங்கண்ணா, வர சொல்லியிருந்தீங்களா? இல்லை பரவாயில்ல, உட்கார்றா. நல்லா ஃப்ரீயா உட்கார்றா. படம்லாம் நிறையா பார்ப்ப போல. ஆமாண்ணா, உங்களுக்கு எப்படிண்ணா தெரியும்? அதான் ஸ்டோரி எல்லாம் தெரிய விட்டுருக்கியே. பார்த்தா இந்த கரண்ட் வேற. இருடா வாரா. நமக்கு இதான்ப்பா கம்ஃபர்டபுள். நீ ஏன்டா கீழே உட்காந்த? மேலே உட்கார வேண்டியதானே? சரி வந்து வா, பக்கத்தில் வா. வாடா, ஒன்றும் பண்ணிட மாட்டேன்டா, உட்கார்றா. கிளாஸ் கட் அடிச்சுட்டு மதியம் போன போல படத்துக்கு. ஆமாண்ணா. எப்படி இருந்துச்சு படம்? ஆவரேஜ் தானே. நானும் உன்ன மாதிரி தான்டா, நிறையா படம்லாம் பார்ப்பேன். எந்தெந்த மாதிரி படம் வேணா பார்ப்பீங்க?
சரி நான் டைமர்ஸ் நினைக்கிறேன், நான் அப்படியே கிளம்பட்டுமா? சரிடா, ஓகேடா, பார்த்து போ. அப்பப்போ ஃப்ரீயாக இருந்தா வா அண்ணா. ஓகே, நான் கண்டிப்பாக வரேன். அண்ணா நான் வந்துட்டு ஒன்று கேட்கட்டுமா? ரொம்ப நாளாக கேட்கணும்னு தோணிகிட்டே இருந்துச்சு. கேளுடா. நான் ஏன்னா நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாதப்போ உங்கள் மேலே ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட பழகினதுக்கப்புறம் ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சு. சரி. அதுக்கப்புறம் தான் தெரியுது நீ யாருன்னு. உங்களை மாதிரியே எல்லா சீனியரும் இருந்துட்டா இந்த சீனியர் ஜூனியர் பிரச்சனை, அப்புறம் எல்லார பற்றியும் நம்மளே ஒரு இமேஜின் பண்ணிட்டு இவன் இப்படி தான் அவன் அப்படி தான் அப்படின்னு கம்பேரிசன் பண்ணிட்டு காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கோம்ல. நான் ஏன் இப்படி பேசுறேன்னா, உங்க கூட பழனதுக்கு அப்புறம் தான் தெரியுது நான் கொஞ்சமாச்சும் மெச்சூரா நடந்துக்கிறேன்னு. தேங்க் காட் அன்னைக்கு நீங்க நடிக்கல. ஏண்டா டேய், என்னென்னமோ பேசிட்டு இருக்க, ஏதோ ஞானி மாதிரி. இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது எவ்வளோ இருக்குடா. நம்ம அதை பார்த்துட்டு நாம் கரெக்டாக இருந்தாலே அந்த நீ சொன்ன சண்டை அப்புறம் மனிதர்களோட புரிதல்லாம் கரெக்டாக இருக்கும். சூப்பர்ண்ணா. என்னை விட்டுட்டு நேற்று என்ன படத்துக்கு போனீங்க? ஒரே தத்துவமாக போடுறீங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன சொல்லு பார்க்கலாம். நீங்கள் என்ன சேர்த்துக்கிட்டதா? இல்லை, அன்றைக்கே உன்னை அடிக்காமல் விட்டது. ஐயோ சூப்பர்ண்ணா, வாழ்த்துக்கள். ஏண்டா யோசிச்சு பாரு, நம்ம மட்டும் சினிமாவை பற்றி பேசாமல் இருந்திருந்தா நேரம் ஒன்றா நடந்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டோம்ல. ஆமால. ஆமாண்ணா, நீங்கள் என்கிட்ட ஃபஸ்ட்டு நல்ல விதமாக பேசினதே சினிமாவை பற்றி பேசும்போது தான். அண்ணா நம்ம கம்முனுனா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துடலாமா? நானும் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். பண்ணலாமே. அதெல்லாம் இருக்கட்டும், அடுத்த டைமாவது படத்துக்கு போனால் விட்டு போகாதீங்க. சரிடா சரிடா, போகலாம். தக் லைஃப் பார்த்தியா? நான் சும்மாண்ணா படம் பற்றி படமே இல்லை. நல்லா படமாக எடுக்கணும்ண்ணா. நம்ம அவ்வளோதான் முடிஞ்சு. நம்ம கதையை சொல்கிற மாதிரி ஒரு படம் எடுக்கிறோம், எடுத்து வைக்கிறோம். படம் பேர் என்ன வைக்கலாம் சொல்லலாம்? ப்ரோமான்ஸ் எப்படி இருக்கு? இல்லை நல்லா இருக்குண்ணா, வச்சிடலாம். நம்ம படம் பேர்